என்ன பெரிய அமெரிக்கா? 1000 இருந்தாலும் நம்ம ஊர் மாரி வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வராது. அமெரிக்காவே இருந்தாலும் நீங்க நெறைய விஷயங்கள் மிஸ் பண்ணுவீங்க. அதுல முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்தியர்கள் பொதுவா வளரும்போதே வந்து சொந்தம், பந்தம், மாமா, மச்சான்னு சொல்லி ஒரு எமோஷனல் பாண்டோட வருவோம். இங்க வந்து 14 வயசுல சொந்த பிள்ளைகளே வந்து தனியா அனுப்பிச்சு, நீ பொழச்சுக்கோன்னு சொல்ற அளவுக்கு ஒரு கலாச்சார வித்தியாசம் இருக்கும். இந்த எமோஷனல் பாண்ட் இங்க வந்து நீங்க கம்மியா தான் பார்ப்பீங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஊருக்கு சொந்தம்னு சொல்லிக் குடுத்தது உயிர் பயம். யாராவது உங்ககிட்ட துப்பாக்கி காமிச்சு மிரட்டினாங்கன்னா, ஐ அம் ஃபியர் ஃபார் மை லைஃப். அதாவது நான் உயிருக்கு பயப்படுறேன்னு சொல்லி கையில இருக்க பொருள்லாம் குடுத்துட்டு, உயிர காப்பாத்தி வந்துரு, சண்டை போடாத. யோசிச்சு பாருங்க, நம்ம ஊர்ல வந்து ரோட்ல இறங்கி சண்டை போடுவோம். அடுத்த விஷயம் வந்து, நீங்க இங்க பல்லு புடுங்க போனீங்கன்னா, உங்க சொத்தையே புடுங்கி அமுச்சு விட்டுருவாங்க. இங்க மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அவ்ளோ காஸ்ட்லி. இங்க மட்டும் இல்ல, உலகத்துல பல நாடுகள்ல வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டி காஸ்ட்லி. அதனால வெளிநாட்டுக்காரங்களே வந்து நம்ம ஊர்ல வந்து ட்ரீட்மெண்ட் பண்ற கதையெல்லாம் கேட்டிருக்கோம். நீங்க இங்க பண்ற ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃப்ளைட் போட்டு ஊருக்கு போய் அந்த வைத்தியத்தை பண்ணிட்டு வந்துடலாம். அவ்வளோ காஸ்ட்லி. அடுத்த விஷயம் நீங்க மெயினா மிஸ் பண்ணது பண்டிகைகள். எங்கேயும் பொங்கல், தீபாவளிலாம் கொண்டாடுவாங்க. நம்ம ஊர்ல கொண்டாடுற மாதிரி வருமா? வாய்ப்பே இல்ல. அண்ட் இங்க இருக்க பண்டிகை வந்து உங்களுக்கு பெருசா புரியாது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது பால் பாக்கெட் ஏதாவது வேணும்னா, பக்கத்துல இருக்க நாடக கடையில போய் வாங்குவோம் தெரியுமா? இங்க அதெல்லாம் வாங்க முடியாது. நீங்க வந்து பால் பாக்கெட் வாங்கணும்னா கார் எடுத்து 10 கிலோமீட்டர் போணும். ஸோ கார் இல்லாம இங்க வந்து வாழ்றது ரொம்ப கஷ்டம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப 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 கம்மி. நான் இருக்கிற இடத்துல வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே கிடையாது. சிட்டீஸ்ல ஓரளவுக்கு இருக்கும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல வந்து ஜாதி கலவரம், மத கலவரம் இருக்கீங்களா? அதுவும் இல்லையா? அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. இங்க வந்து அதுக்கும் மேல இனக்கலவரமே இருக்கு. ரேசிசம். அத பத்தி பெருசா பேச வேணாம். வரலாறு படிச்சு பார்த்தா தெரியும். அடுத்த விஷயம் நீங்க பார்க்கறது வந்து ஒரு வெறுப்பு உணர்வு இந்தியர்கள் மேல. ஏன்னா, அமெரிக்கால சராசரி சம்பளம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கர்களோட இந்தியர்கள் அதிகமா வாங்குறாங்க. அந்த வெறுப்பு எப்பவுமே இருக்கும். அடுத்த விஷயம், முக்கியமான விஷயம், தனிமை. நீங்க இப்போ உங்க ஃபேமிலியோட வரீங்கன்னா, ஓரளவுக்கு தப்பிச்சுப்பீங்க. பட் தனியா வரீங்கன்னா, உங்களுக்கு தனிமை வந்து நெறைய நேரங்கள்ல வாட்டி வதைக்கும். ஏன்னா, இங்க ஆட்களே பெருசா பார்க்க மாட்டீங்க. முக்காவாசி நாள் உங்க உங்க வேலைய நீங்க தான் பார்க்குற மாரி இருக்கும். ரொம்ப தனியாவே லோன்லியா இருக்கும். அதுவும் உடம்புலாம் சரியில்லாம போச்சுன்னா, அந்த டைம்ல வந்து ரொம்ப ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரணும். அப்ப இவ்ளோ பிரச்சனைக்கு நடுவுல ஏன் ப்ரோ எல்லாரும் அங்க இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, வேற எதுக்கு? பணம் சம்பாதிக்க தான். எல்லாரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 1% வந்து இந்த ஊர் அடாப்ட் ஆயிடும். மீதி 99% வந்து எல்லாம் மறக்க முடியாம ஜஸ்ட் கடந்து போயிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே அட்வைஸ் தான். பி எ ரோமன் வென் யூ ஆர் இன் ரோம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அமெரிக்கால வந்துட்டு நீங்க இந்தியரா வாழக்கூடாது. அமெரிக்கால வந்துட்டு அமெரிக்கரா வாழுங்க. ஏற்கனவே கத்துட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த ஒரு கலாச்சாரத்தை கத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வில் பி ஹாப்பி. நான் முடிஞ்சதுக்கு எல்லாத்தையும் இந்த வீடியோல கவர் பண்ண நினைக்கிறேன். அப்படி ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேசுவோம். அண்ட் டீசெண்டாக கமெண்ட் பண்ணுங்க. ஒரு ஃபாலோ, ஒரு லைக் கொடுத்துங்க. டேக் கேர். பாய்.